மிகப்பெரிய தீவான கிரீன்லாந்து இன்று உலக வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பின் மையப்புள்ளியாக மாறியுள்ளது. ஆர்க்டிக் வட்டத்துக்கு மேல் அமைந்துள்ள இதன் இருப்பிடம் வட அமெரிக்க கண்டத்தின் பாதுகாப்புக்கு மிக முக்கியமானது. இரண்டாம் உலகப் போர் காலத்திலிருந்தே அமெரிக்கா இங்கு தனது ராணுவ இருப்பை தக்கவைத்துள்ளது. தற்போது இங்குள்ள பிட்டுபிக் விண்வெளி தளம் ஏவுகணை எச்சரிக்கை மற்றும் விண்வெளி கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தாதுக்கள் நிறைந்த இந்த தீவை அமெரிக்க கட்டுப்பாட்டில் கொண்டுவர விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார். நவீன மின்னணு சாதனங்களுக்கு தேவையான அரிய வகை கனிமங்கள் கிரீன்லாந்தில் அதிக அளவில் உள்ளன. இச்சந்தையில் சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்க அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இங்கு முதலீடு செய்ய துடிக்கின்றன. சீனா தன்னை ஒரு ஆர்க்டிக் அருகமை நாடு என்று அறிவித்து அங்கு தனது செல்வாக்கை வளர்க்க முயல்வது மேற்கத்திய நாடுகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிரீன்லாந்து டென்மார்க்கின் சுயாட்சி பெற்ற பகுதியாகும். டென்மார்க் அரசு தனது ராணுவ பாதுகாப்பை இங்கு பலப்படுத்தி வருகிறது. இருப்பினும் கிரீன்லாந்தின் எதிர்காலத்தை அதன் மக்களை தீர்மானிப்பார்கள் என்று அந்நாட்டு அரசு திட்டவட்டமாக கூறியுள்ளது. மறுபுறம் ஆர்க்டிக் பகுதியில் நேட்டோ அமைப்பின் செயல்பாடுகள் அதிகரிப்பதற்கு ரஷ்யா கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதோடு தனது ராணுவ பலத்தை பெருக்கி வருகிறது. காலநிலை மாற்றத்தால் பனிக்கட்டிகள் உருகுவது, புதிய கடல்வழி பாதைகளை உருவாக்குவதால் இப்பகுதியில் உலக நாடுகளுக்கிடையே போட்டி தீவிரமடைந்துள்ளது.